Exercise 7.3 7th sum. Suppose that for a function f of x, f dash of x less than or equal to 1 for all 1 less than or equal to x less than or equal to 4. Show that f of 4 minus f of 1 less than or equal to 3. Right? So given that எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, it is a Lagrange mean value theorem அப்படின்னு, ரைட்டா? ஆனால் நீ புரிஞ்சுக்கணும், f dash of x வந்து கொடுத்துருக்காங்க, f dash of x ஓட ஆன்சர் ஒரு லிமிட் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு it is a Lagrange mean value theorem அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சம்மை ஓட முடியும். அது இல்லாமல் ஷோ தட்ல டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்டோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணும்போது தான் நம்ம Lagrange mean value theorem அப்படின்றத சொல்ல முடியும், ரைட்? And then எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிவன்ல f dash of x ஓட ஆன்சர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் x ஓட ஆன்சர் இஸ் லைஸ் பிட்வீன் 1 less than x less than or equal to 4, 1 less than or equal to x less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f dash of x எக்ஸிஸ்ட் ஆனவே அதனோட வேல்யூவும் கொடுத்தாச்சு, ரைட்? ஸோ எக்ஸிஸ்ட் ஆனவேன்னா அர்த்தம் இஸ் a differentiable அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வேற என்ன சொல்லிடலாம்? இஸ் ட்ரிவியலி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி நீ 11th ஸ்டாண்டர்ட்லேயே இதை பார்த்துட்ட, ரைட்? ரைட். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் closed interval 1, 4 and is differentiable open interval on open interval 1, 4, right? இப்போ ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னாலே Lagrange mean value theorem is applicable, right? by mean value theorem, right? MV2 ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, mean value theorem. then there exists at least one point C is belongs to open interval of 1, 4 such that so இங்கே C ன்னு சொல்லலாம், otherwise X ன்னு சொல்லலாம். givenல X ன்னு கொடுத்ததுன்னா நான் X ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ such that f dash of x ன்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துல மாற்றி எழுதுறேன், லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சரும் ரைட் ஆன்சர் லெஃப்ட் ஆன்சரும் எழுதுறேன், ரைட்? ஸோ f of 4 minus f of 1 divided by 4 minus 1 is equal to f dash of x. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம்? f dash of c அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல x ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? அண்ட் தென் f of 4 ஆன்சர் கொடுக்கல, அதே போல் f of 1 ஆன்சரும் கொடுக்கல. அதனோட டிஃப்ரென்ஸோட ஆன்சர் தான் லெஸ் than or equal to 3 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ரைட்? 4 minus 1 ஆன்சர் 3 is equal to f dash of x ஓட ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ f dash of x ஓட ஆன்சர் என்ன? is less than or equal to 1, ரைட்? ஸோ this is a less than or equal to 1. அப்போ இது less than or equal to 1 it will be inequality will be equal will be affected by inequality. So is less than or equal to 1. Just a cross multiplication. So f of 4 minus f of 1 is less than or equal to 3. Hence proved. Example 7.27. Suppose f of x is a differentiable function for all x with f dash of x less than or equal to 29. ஸோ f dash of x less than or equal to 29 அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏற்கனவே கிவன்லேயே கொடுத்துருங்க. டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு, டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of x is continuous, trivially continuous, and f of 2 is equal to 70, right? What is the maximum value of f of 7? இந்த இடத்துல இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா? ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ எஃப் ஆஃப் 2 ஓட ஆன்சர் 17 கொடுத்தாச்சு. அண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 7? இப்போ 2, 7 தான் இன்டர்வல், ரைட்? மேக் இட் கேர்ஃபுல். சரி, இது போல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? 3 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அக்கறாகும், சரியா? ஈஸியாக இருக்கும், பட் அந்த டைமில் தோணாது. இப்படி தோணாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரைட்? சரி, பார்க்கலாம் சொல்யூஷன். ஸோ கிவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் f dash of x ஓட ஆன்சர் இஸ் less than or equal to 29 and f of 2 ஓட ஆன்சர் 70.
and what is the maximum value of f of 7 கேக்குறாங்க right. so f of x ஓட ஆன்சர் f dash of x ஓட ஆன்சர் கொடுத்ததனால அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் f of x is continuous அப்படினு சொல்லிடலாம் continuous on closed interval of 2,7 எப்படி closed interval of 2,7 அப்படினு சொன்னேன் so f of 2 ஓட ஆன்சர் கொடுத்தா 2 is a minimum and 7 is the maximum எப்பவுமே minimum first எழுதுவோம் maximum அதுக்கு அடுத்து எழுதுவோம் ஒரு 2,7 அப்படினா interval and is a differentiable on open interval of 2,7 so எல்லா வேல்யூஸ்க்கும் ட்ரூ அப்படினு சொல்லிட்டாங்க givenல ரைட் நான் பர்టిక్యులர் வேல்யூக்கும் ட்ரூ தான் பர்టిక్యులர் இன்டர்வலுக்கும் ட்ரூ தான் அப்படினு சொல்றேன் வேற எதுவுமே கிடையாது ரைட் and then ரெண்டு கண்டிஷன் will be true அப்படினா by Lagrange mean value theorem or mean value theorem right then there exists at least one point x in எடுத்துக்கலாம் right x is belongs to 2,7 such that so f of 7 minus f of 2 divided by 7 minus 2 is equal to f dash of x so actually f dash of c னு சொல்றோம் f dash of x இதுல left hand side right hand side மாத்தி எழுதிருக்கேன் right இப்போ givenல கொடுத்த क्वेश्चंस values எல்லாமே அப்ளை பண்ணலாம் f of 2 ஓட ஆன்சர் 17 கொடுத்துட்டாங்க f dash of x ஓட ஆன்சர் கொடுத்துட்டாங்க எல்லாமே அப்ளை பண்ணிடலாம் right so f of 7 minus f of 2 ஓட ஆன்சர் 17 divided by 7 minus 2 ஓட ஆன்சர் 5 is equal to f dash of x சரியா so f dash of x ஓட ஆன்சர் என்ன so இங்க என்ன கொடுத்துலாம் f dash of x இங்க கொடுக்க முடியாது அதனால இங்க கொடுத்தேன் f dash of x ஓட ஆன்சர் என்ன so is nothing but is less than or equal to 29 that equal will be affected by inequality that is 29 less than or equal to 29 get cross multiplication by f of 7 minus 17 is less than or equal to 29 5s are correct 29 5s are 145 right and then 17 on the side எடுத்து போயிடலாம் அப்ப f of 7 is less than or equal to 145 plus 17 by f of 7 ஓட ஆன்சர் is less than or equal to 162 அதான் இப்ப கேட்ட क्वेश्चनே அதான் what is the maximum value of f of 7 therefore the maximum value of f of 7 is 162 exercise 7.3 la 8th sum thus there exists a differentiable function f of x such that f of 0 is equal to minus 1 and f of 2 is equal to 4 and f dash of x less than or equal to 2 for all x justify your answer அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க எந்த இடத்துலயும் Lagrange mean value theorem அப்படினு சொல்லல right make it careful இது போல sums எல்லாம் ரொம்ப important right and then f of 0 ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க அதே போல f of 2 ஓட ஆன்சரும் கொடுத்திருக்காங்க differentiation will be exist அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப கொடுத்திருக்கிற information will be correct or not அப்படினா உங்களோட क्वेश्चन சரியா அத தான் நீ சொல்ல போற இப்போ ஒருவேளை differentiable will be exist அப்படினு எடுத்துக்கணும் அப்படினா இப்போ எது ட்ரூ continuous ட்ரூ differentiable ட்ரூ ரைட் சோ சொல்யூஷன் சோ கொடுத்திருக்கிற information f of 0 ஓட ஆன்சர் -1 f of 2 ஓட ஆன்சர் 4 சரியா அப்போ ஒரு பர்టిక్యులர் இன்டர்வல் இஸ் given கரெக்ட்டா 0 to 2 சரியா differentiation will be exist to for all values of x அப்ப இந்த பர்టిక్యులர் இன்டர்வலுக்கு ட்ரூ அப்படினா and then அதுக்கு அப்புறமா பத்தி for all values of x பத்தி யோசிக்கலாம் கரெக்ட்டா சோ கன்க்ளூஷன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படினா அதுக்கு அடுத்து the for all values of x அப்படின்றது ட்ரூவா இருக்குமா இருக்காதா அப்படின்றது அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ரைட் and then and வேற என்ன கொடுத்திருக்காங்க f dash of x ஓட ஆன்சர் 2 அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த மூணு இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இல்லையா அப்படினு செக் பண்ண சொல்றாங்க ரைட் டிஃபரன்ஷியேஷன் கொடுத்ததனால சோ f of x is continuous on closed interval of ஒரு பர்టిక్యులர் இன்டர்வல் மட்டும் எடுத்துக்கிறேன் எப்படி பர்టిక్యులர் இன்டர்வல் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படினா 0 கொடுத்திருக்காங்க 0 ஓட ஆன்சர் கொடுத்தோம் 2 ஓட ஆன்சர் கொடுத்தோம் அப்ப அந்த பர்టిక్యులர் இன்டர்வல்ல நான் எடுத்துக்கிறேன் அப்போ 0 to 2
and is differentiable on open interval 0 to 2. கண்டிப்பாக எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்கும் இது ட்ரூ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கும் ட்ரூ அப்படின்னு தான் அர்த்தம். அதான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். ரைட், இப்போ ரெண்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை மீன் வேல்யூ தியரம். தென் there exist at least one point x is belongs to 0, 2. அப்போ 0 to 2 குள்ள கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆவது எக்ஸிஸ்ட் ஆகும் such that f dash of x is equal to f of 2 minus f of 0 divided by 2 minus 0. கரெக்ட் தானே? ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆகுது அதில் இருக்கணும். அதுதான் நம்மளோட லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம். ரைட், இப்போ தட் ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் 2 ஓட ஆன்சர் இஸ் கிவன் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 0 ஓட ஆன்சர் மைனஸ் 1 டிவைட் பை 2. இது சிம்பிளி பண்ணோம்னா 4 ப்ளஸ் -1 மைனஸ் ப்ளஸ் 1. கரெக்ட், 4 + 1 ஓட ஆன்சர் 5. கரெக்ட், ஸோ தட் ஈக்குவல் டு 5/2. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு 5/2ன்னு வந்திருக்கு. 5/2 டிவைட் பண்ணோம்னா 2.5. நம்மளுக்கு கிடைச்ச f dash of x ஓட ஆன்சர் 2.5. சரியா, கிவனில் கொடுத்த கொஸ்டினோட ஆன்சர் f dash of x ஓட ஆன்சர் இஸ் லெஸ் than or equal to 2. சரியா, அப்போ 2 இது 2.5 கண்டிப்பாக அக்யூரேட் 2.5 எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. பட் அங்கே லெஸ் than or equal to 2 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore the given information is wrong. Exercise 7.3 9th sum, show that there lies a point on the curve f of x is equal to x into x plus 3 e power minus 5/2 is nothing but a parabolic curve தான் கொடுத்துருக்காங்க. It is a constant. Exponential கொடுத்ததுனால இது வேறு ஏதோ curve அப்படின்னு நினச்சிடாத. It is a constant, right? நம்ம டீல் பண்ண முடியும்னா quadratic எக்ஸிஸ்ட் ஆகும். Therefore it is a parabolic curve, right? -3 less than or equal to x less than or equal to 0 where tangent drawn is parallel to the x-axis. சரியா, அப்போது இதில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் மீன் வேல்யூ தியரமா லெக்ராஞ்ச் தியரமா இல்லை மீன் வேல்யூ தியரம்னா லெக்ராஞ்ச் தியரம்னா ரெண்டு ஒன்று தான். ரைட், ஸோ இதுவும் கொடுக்கல, ரோல்ஸ் தியரமும் கொடுக்கல. சரியா, ஸோ மீன் வேல்யூ தியரம் பேஸ் பண்ணி நம்ம சம் ப்ரொசீட் பண்ணுவோம். அது என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட், சொல்யூஷன். A given function is f of x is equal to x into x plus 3 e power minus 5/2. The limit -3 less than or equal to x less than or equal to 0. சரியா, இங்கே இன்இக்வாலிட்டி நோட்டேஷனை கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்வல் நோட்டேஷன் எழுதுறேன். x is belongs to closed interval of -3, 0. Right, given function is a quadratic, it is a polynomial. Therefore எல்லா values of real number எந்த வேல்யூ எடுத்தாலும் will be a continuous as well as a differentiable. அப்போ therefore f of x is continuous on -3, 0 closed interval of and is differentiable on open interval of -3, 0. இப்போ ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆனவே லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் இஸ் அப்ளிகபிள் பை மீன் வேல்யூ தியரம். ரைட், மீன் வேல்யூ தியரமும் சொல்லலாம். ரைட், தென் தேர் எக்ஸிஸ்ட் at least one point c is belongs to c ன்னு சொல்லலாம், x ன்னு சொல்லலாம். ரைட், c is belongs to -3, 0. ஸோ x ஓட எடுத்துக்கலாம். ரைட், x is belongs to -3, 0 such that f dash of x is equal to f of 0 minus f of -3 divided by 0 minus -3. To find out f of 0 and f of -3, given function எடுத்து எழுதுறேன். f of x ஓட ஆன்சர், so x into x plus 3 e power minus 5/2. ரைட், ஸோ இப்போ f of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், இல்லை f of -3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரைட், ஸோ f of -3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா -3 into -3 plus 3 e
power minus pi by 2. You know that minus 3 plus 3 0. 0 into anything will be 0, right? அப்போ f of 0 find out பண்ணா 0 into 0 plus 3 into e power minus pi by 2. So 0 into anything will be 0. அப்போ ரெண்டுமே true. Therefore f of minus 3 is equal to f of 0. அப்படின்னா மீனிங் என்ன? Lagrange mean value theorem goes for Rolle's theorem. அப்போ Rolle's theorem போடுச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? Tangent line is parallel to the x-axis line அப்படின்னு சொல்லிடலாம். Tangent is parallel to the x-axis. அப்போ secant line அப்படின்றது exist ஆகாது. secant line எங்கே போயிடுச்சு? x-axis மேலே போயிடுச்சு. secant line எங்கே போயிடுச்சு? x-axis மேலே போயிடுச்சு. அப்போ x-axisம் tangentum will be parallel. சரி, யூஸ்வலாக Lagrange mean value theoremல எது parallel இருக்கும்? secant லைனும் tangent லைனும் parallel இருக்கும். இப்போ secant லைன் எங்கே போயிடுச்சு? x-axis மேலே போயிடுச்சு, ரைட்? அப்போ x-axis லைனும் x-axis-ஓட லைனும் tangent-ஓட லைனும் will be parallel. அதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரூவ் ஆகிருக்கு, ரைட்? அண்ட் வாட் இஸ் த பாயிண்ட்? அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ரைட்? அப்போது அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணுவோம். தென் f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ f dash of x is equal to, ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், x into x squared. இது it can be written as x squared plus 3x into e power minus pi by 2 சொல்லலாம். சரியா? நான் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம், ரைட்? இது ரெண்டு ஈக்குவல். therefore secant line is formed with the x-axis. secant line வந்து x-axis மேலே இருக்குது. அப்போது x-axisம் tangent line will be parallel. அதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிடலாம். பட் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ f dash of x is equal to 2x plus 3, ரைட்? x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into e power minus pi by 2. It is a constant. ஸோ வெளியே எடுத்துடலாம். and then substitute பண்ணோம் அப்படின்னா 2x plus 3 into e power minus pi by 2 is equal to f of 0 ஓட ஆன்சர் 0. ஸோ டோட்டலாகவே 0 தான், கரெக்ட் தான்? நியூமரேட்டர் 0, டினாமினேட்டரோட ஆன்சர் பாசிட்டிவ். 0 divided by பாசிட்டிவ் நம்பர் will be 0. and then கண்டிப்பாக e பவரோட ஆன்சர் cannot be 0. only possible is 2x plus 3 equal to 0. it implies x is equal to minus 3 by 2. சரி, எக்ஸோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஒய்யோட ஆன்சர் வேணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் 1. ஸோ சப்ஸ்டியூட் x is equal to minus 3 by 2 in equation in f of x. ஈக்குவேஷன் நம்பர் வைக்கலாம், அதனால் f of x ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரைட்? ஸோ f of minus 3 by 2 is equal to minus 3 by 2 and into minus 3 by 2 plus 3 into e power minus pi by 2. So that equal to minus 3 by 2 into minus 3 by 2 plus 3 by plus 3 add பண்ணோம் அப்படின்னா LCM எடுத்து பாருங்க, 3 by 2, right? So 3 by 2 e power minus pi by 2, right? இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா, so f of minus 3 by 2 is equal to minus 9 by 4 e power minus pi by 2. Therefore the point x minus 3 by 2 comma y ஓட ஆன்சர் தான் f of x ஓட ஆன்சர், ரைட்? minus 9 by 4 e power minus pi by 2. அப்போ இந்த பாயிண்ட்ல மேக் பண்ணுற டான்ஜென்ட் லைன் இஸ் parallel to the x ஆக்சிஸ்க்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ரைட்? இட்ஸ் ப்ரூவ்டு. Exercise 7.3 10th sum, using mean value theorem, prove that for a greater than 0, b greater than 0, modulus of e power minus a minus e power minus b less than modulus of a minus b. சரியா? a greater than 0, b greater than 0 மீனிங் என்ன? இஸ் a positive number அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? தென் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கல, இன்டர்வல் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, இட் இஸ் a positive அப்படின்னு, ரைட்? அப்போது ஃபங்க்ஷனை நீ தான் க்ரியேட் பண்ணணும், ரைட்? நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் ஃபங்க்ஷனை, ரைட்? இப்போ இ பவரில் கொடுத்ததுனால நம்ம இ பவர்லேயே எடுத்துக்கணும் ஃபங்க்ஷனை, ரைட்? ஸோ சொல்யூஷன், லெட் ஃபங்க்ஷனை f of x is equal to e power minus x, கரெக்டாக மைனஸில் இருக்குது, அதனால் minus x. ஃபார் த இன்டர்வல் என்ன எடுத்துக்கணும்? x is belongs to closed interval of a comma b where a and b are positive numbers, right? Where a comma b are positive numbers. Sorry, positive numbers, right?
And then to use the Lagrange mean value theorem, the mean value theorem. But e power x அப்படின்றது continuous function. Yes, it is a continuous as well as a differentiable function. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், e power x differentiate பண்ணோம்னா e power x. But differentiation will be exist in a way, trivially it is a continuous for all values of real number, right? அப்போ so f of x is continuous on closed interval of a comma b, now particular interval தான் எடுத்துக்கிறேன், right? And is differentiable on open interval a comma b. Render condition true, therefore mean value theorem is satisfied, right? So mean value theorem, by mean value theorem then there exists at least one point. நீ x எடுத்துக்கலாம், c எடுத்துக்கலாம், நான் c ன்னு எடுத்துக்கிறேன். c belongs to open interval of a comma b such that f of b minus f of a divided by b minus a is equal to f dash of c. So left answer right answer மாத்தி எழுதிருக்கேன், right? And then f of b யும் f of a யும் உன்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். instead of x பதில் a ன்னு கொடுப்பறேன், instead of x பதில் b ன்னு கொடுப்பறேன், அவ்வளவுதான் f of x ல. கரெக்ட்டா? f dash of x அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான், என்ன இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். so f of x is equal to e power minus x. அப்போ f of a ஓட ஆன்சர் என்ன வரும்? e power minus a ன்னு வரும். அதே போல f of b ஓட ஆன்சர் என்ன வரும்? e power minus b ன்னு வரும். and then f dash of x ஓட ஆன்சர் என்ன வரும்? e power minus x. எப்படி சொல்றேன்? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா, இது x ன்னு அஸ்யூம் பண்ணு, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, மறுபடியும் x ன்னு அஸ்யூம் பண்ணது minus x டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணனும், அதான் செயின் ரூல். அப்போ minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1, அப்போ -1 into e power minus x minus e power minus x. சரியா? so instead of x பதிலா c ன்னு சேஞ்ச் பண்ண போறாங்க, ரைட்? so f of b ஓட ஆன்சர் e power minus b minus e power minus a divided by b minus a is equal to f dash of c. so is nothing but minus e power minus c. take modulus on both side, ரெண்டு பக்கம் modulus எடுக்கிறேன். அப்ப e power minus b minus e power minus a divided by b minus a modulus, so that equal modulus of minus e power minus c. சரியா? மாடுலஸில் நம்ம மாற்றியோட எழுதலாம், அதாவது ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்மு செகண்ட் டேர்மு ஃபஸ்ட் டேர்மும் எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்? இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் அது போல் செய்கிறேன். இப்போ இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. சரியா? ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மாலும் மைனஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு தேவையான டேர்முக்கு நான் மாற்றிக்கிறேன் ஏபி அப்படின்னு வரப்போ, ரைட்? ஸோ அந்த மைனஸ் ஒரு மெசர் மாடுலஸில் கேன்சல் ஆகிடும், வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? And then what about this minus e power minus c? அப்போ மைனஸ் டேர்ம் இருக்குது, அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டேர்மாக மாறிடும். அப்போ e power minus c. e power minus c ஓட ஆன்சர் என்னவாக இருக்கும்? c என்றது இஸ் லைஸ் பிட்வீன் a to b குள்ளே தான் இருக்கும். அப்போ a to b அப்படின்றது நம்பர் என்ன நம்பரு? பாசிட்டிவ் நம்பர். இப்போ பாசிட்டிவ் நம்பர் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா e பவர் பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எடுத்துப்போம், இல்லை 2 சிம்பிளாக சொன்னால் 2 எடுத்துக்கலாம். சரியா? a to bயில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல்னு பார்த்தோம் அப்படின்னா 2, வேறு ஏதாவது 1, 10 எடுத்துக்கேன். எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ சி எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ 2ன்னு எடுத்துக்கேன். எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். சரியா? இது போல் நிறைய நம்பர் நீ எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ e பவர் மைனஸ் 2. e பவர் மைனஸ் 2 ஓட ஆன்சர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 e பவர் 2ன்னு எழுதுவேன். வி நோ தட் e ஓட ஆன்சர் 2.7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஐ திங்க் 4 இல்லை 5 வரும். கரெக்டா? 1/5 அப்படின்றது என்ன வரும்? 1/5 அப்படின்றது இஸ் நத்திங் பட் 0 வரும். கரெக்டா? ஸோ நீ எந்த வேல்யூ எடுத்தாலும் சியோட எந்த வேல்யூ எடுத்தாலும் லெஸ் தேன் 1 தான் இருக்குமே காட்டி கிரேட்டர் தென் 1 இருக்காது, ரைட்? அப்போ லெஸ் தேன் 1, அப்போ இதனோட வேல்யூ இஸ் நத்திங் பட் லெஸ் தேன் 1. சரியா? இ பவர் பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். e பவர் 2, e பவர் 5, e பவர் 10 அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ். e பவர் மைனஸ் வேல்யூ வரும்போது e பவர் மைனஸ் 2, e பவர் மைனஸ் 10, e பவர் மைனஸ் 12 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 1 விட கம்மியாக இருக்கும். அதான் லெஸ் தேன் 1, ரைட்? அப்போ இதனோட ஆன்சர் லெஸ் தேன் 1. இட் இம்ப்ளைஸ் இங்கே என்ன சொல்லலாம்? இந்த மாடுலஸை ஸ்பிட் பண்ணலாம். ஸ்பிட் பண்ண மாடுலஸ் ஆஃப் e பவர் மைனஸ் ஏ மைனஸ் e பவர் மைனஸ் பி
divided by modulus of a minus b is less than 1. Get cross multiplication. It implies modulus of e power minus a minus e power minus b is less than modulus of a minus b. Hence, proved. Example 7.28, prove using mean value theorem that modulus of sin alpha minus sin beta is less than or equal to modulus of alpha minus beta, where alpha comma beta is belongs to a real number. சரியா, இந்த இடத்துலையும் நம்மளோட ஃபங்க்ஷன் குரூப்பில் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, அந்த ஆல்சோ இன்ட்ரோலும் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் ஃபங்க்ஷனும் இன்ட்ரோலும். ரைட், சொல்யூஷன் நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் சைன் எக்ஸ். அந்த இன்டர்வல் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்ததுனால எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சைன் எக்ஸ், இட் இஸ் ஏ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா த்ரூ த ரியல் நம்பர். எஸ், இட் இஸ் ஏ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஃபார் த்ரூ த ரியல் நம்பர். அதனால தான் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட், ஓ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் differentiable அப்படின்னு சொன்னாவே it is trivially continuous, right? So f of x is continuous on closed interval of alpha comma beta and is differentiable on open interval of alpha comma beta. So two conditions will be satisfied, therefore mean value theorem is true. By mean value theorem, then there exists at least one point C is belongs to alpha comma beta such that f of beta minus f of alpha divided by beta minus alpha is equal to f dash of C. சரியா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சைன் எக்ஸ். இப்போ எக்ஸு பதில் ஆல்ஃபான்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட ஆன்சர் சைன் ஆல்ஃபா அண்ட் எஃப் ஆஃப் பீட்டாவோட ஆன்சர் எக்ஸு பதில் பீட்டா, அப்போ சைன் பீட்டா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் காஸ் எக்ஸ். கரெக்டா, எக்ஸு பதில் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட், சப்ஸ்டியூட் பண்ணோம் எஃப் ஆஃப் பீட்டாவோட ஆன்சர் சைன் பீட்டா minus sin alpha divided by beta minus alpha is equal to f dash of C is nothing but cos C. Take modulus on both sides. ரெண்டுக்கும் modulus எடுத்தோம்னா modulus of sin beta minus sin alpha divided by beta minus alpha is equal to modulus of cos C. Modulus of cos C அப்படின்றது என்ன? காசோட வேல்யூஸ். காசோட வேல்யூ எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கும்? இஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1. கரெக்டானே? ரைட், அப்போ இட் லைஸ் பிட்வீன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. யூ நோ தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னு அர்த்தம். சரியா, ஷார்ட்கட்டாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பதில் நான் ரீப்ளேஸ் பண்ணேன். இட் லைஸ் பிட்வீன் காசோட ஆன்சர் இட் லைஸ் பிட்வீன் -1 to +1. ரைட், அப்போ மாடுலஸில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மாற்றி எழுதுறேன் என்னோட ப்ரூஃப்க்கு ஏற்றப்பல. ரைட், அப்போ ஆல்ஃபா டேர்ம் ஃபஸ்ட் எழுதுறேன், பீட்டா டேர்ம் செகண்ட் எழுதுறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்பிட் பண்ணுறேன். ரைட், அப்படி ஸ்பிட் பண்ண அப்படின்னு மாடுலஸில் ஸ்பிட் பண்ணுறேன். ரைட், மாடுலஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா divided by alpha minus beta modulus of alpha minus beta is less than or equal to 1. It implies modulus of sin alpha minus sin beta is less than or equal to modulus of alpha minus beta. Hence proved.